இந்த மாதிரி மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி குழம்பு வச்சு இன்றைக்கே சாப்பிட்றத விட நாளைக்கு சூடு பண்ணி சாப்பிட்டா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் குழம்பு. எங்கள் ஊர் சைடு தூத்துக்குடி ஸ்டைலில் செய்கிற மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு புளி ஊற வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் அரைமுறி தேங்காய், 4-5 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து தண்ணி விட்டு மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மையாக அரைக்க வேணாம், லைட்டாக ஓரளவுக்கு மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். மீன் சட்டியில் அரைச்ச தேங்காய் சேர்த்து உப்பு சேர்த்து 4 ஸ்பூன் குழம்பு மசாலா, 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். அப்புறம் புளி வடிகட்டி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி குழம்புக்கு ஊற்றிட்டு கையுண்டே நல்லா எல்லாத்தையும் மசிச்சு குழம்பு கூட்டி எடுத்துக்கலாம். குழம்பு நல்லா இந்த மாதிரி கொதிக்கட்டும். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் மீன் சேர்க்கணும். இப்போ நான் 3/4 கிலோ கிழங்கா மீன் எடுத்திருக்கேன். அதை ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்ததுக்கப்புறம் குழம்புல உப்பு இருக்கான்னு கையில் ஊற்றி லைட்டாக டேஸ்ட் பார்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மூடி எடுத்துகிட்டு சிம்மில் வச்சுருங்க. மீன் உடஞ்சிடாமல் லைட்டாக கிண்டி விடுங்க. இப்போ நம்ம தாளிக்க போகிறோம் அப்படின்னா நல்லெண்ணெய் இப்போ ஊற்ற வேண்டாம். கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம தாளிக்கலைன்னா கொதிக்கும் போது 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வேக வச்சு இறக்குனீங்கன்னா சுவையான மீன் குழம்பு ரெடி.